அனைவருக்கும் வணக்கம். வண்ணாரியம்மன் ஆஸ்ட்ரோ தளத்தின் வாயிலாக உங்களை தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி. விருச்சிக ராசி விருச்சிக லக்ன நண்பர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாங்க. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 7வது ஸ்தானத்திலிருந்து விருச்சிக ராசியே பார்க்குற வரைக்கும் பெரிய பிரச்சனைகள் வராத காப்பாற்றுவாருங்க. இந்த மாசத்துல ராசிநாதனான செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோட மாத முற்பகுதியில மேசராசியிலேயே இருப்பாருங்க. பிற்பாடு குரு பகவானோட சேர்ந்து குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துவாருங்க. இந்த நிலைமையினால, அதாவது குருவும் செவ்வாயும் விருச்சிக ராசியே பார்க்கறதுனால எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கொடுப்பாருங்க. உங்க செயல்பாடுகள்ல விவேகத்தோட கூடிய வேகமும் இருக்குங்க. எந்த காரியத்தையும் தன்னம்பிக்கையோடவும் புத்திசாலித்தனத்தோடவும் ஹேண்டில் பண்ணி அதை வெற்றிகரமாக முடிக்கிறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாத குடும்பத்தினால மகிழ்ச்சி ஏற்படுங்க. குடும்ப உறவுகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. உங்களோட பேச்சு கேட்டு நடக்கக்கூடிய வகையில் கூட உங்களோட செயல்பாடுகள் இருக்குங்க. திருமண முயற்சிகள் கண்டிப்பாக பண்ணலாங்க. நல்ல முறையில் வரணமையற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வரப்போகிற கணவனோ மனைவியோ குடும்ப பாரத்தை ஏற்றுக்கிட்டு குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு நல்ல வரன் அமையறக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாசத்துல ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. உங்களோட கருத்துக்கள் கண்டிப்பாக மதிக்கப்படுங்க. உங்களுக்கும் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இந்த மாசத்துல நிலவுதுங்க. தொழில் நிலைகளை பார்க்கும்போது மாதம் முற்பகுதியில் கொஞ்சம் கடுமையாக இருக்குங்க. நிறையா போட்டிகளை சந்திக்க வேண்டி இருக்குங்க. அதனால வருமானம் கூட கம்மியாகலாங்க. ஒரு சிலருக்கு நல்ல ஆர்டர் கிடைக்காதனால தொழில் சரியாக ஓடாத நிலைமை இருக்கலாங்க. ஆர்டர் இருந்தாலும் நல்ல வேலையாட்கள் அமையறதுலையும் இந்த மாதத்தில் ஒரு சில சிக்கல்களை மாத முற்பகுதியில் சந்திக்கலாங்க. மாத பிற்பகுதியில் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குங்க. உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கும் ஒரு சில நெருக்கடிகளை சந்திக்கலாங்க. அது கூட ஒர்க் பண்ணுறவங்களால இருக்கலாங்க, இல்லை உயரதிகாரிகளால கூட இருக்கலாங்க. ஏதோ ஒரு வகையில் ஒரு சில சிக்கல்களை மாத முற்பகுதியில் சந்திக்க வேண்டியது வரலாங்க. மாத பிற்பகுதியில் அவ்வளோ பெரிய சிக்கல்கள் எதுவும் வராதுங்க. என்ன இருந்தாலும் இந்த மாதம் முழுவதுமே தொழில் பண்ணுறவங்களாகட்டும் உத்தியோகத்துக்கு போகிறவங்களாகட்டும் அவங்க செய்கிற வேலைகளில் அதிக கவனத்தையும் ஈடுபாட்டையும் செலுத்தணுங்க. அப்படி பண்ணாதாங்க இந்த மாதத்தில் ஓரளவுக்கு வருமானத்தை எதிர்பார்க்க முடியும். 3வது ஸ்தானத்துக்கும் 4வது ஸ்தானத்துக்கும் அதிபதியான சனி பகவான் இந்த மாதம் முழுசுமே வக்ரகதியில் இருக்காருங்க. சனி பகவான் 4வது ஸ்தானத்தில் வக்ரகதியில் இருக்கிறதுனால ஒரு சில இடையூறுகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லாமே நல்லா இருந்தாலும் ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரி மனசுக்கு ஒரு நிம்மதி இல்லாத நிலைமையை அவர் ஏற்படுத்துவாருங்க. தியானம் பண்ணுறது, அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வர்றதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குங்க. வாகனம் வாங்கிறது விற்கிறது, நிலம் வாங்கிறது விற்கிறது, இது போன்ற அமைப்புகள்லாம் இந்த காலகட்டங்களில் ஏற்படுங்க. தாயார் வழி சொந்தங்கள் மூலமாகவோ இல்லை தாயார் மூலமாகவோ ஒரு சில சங்கடங்களை கூட சந்திக்க நேரிடலாங்க. தாயாரோட உடல் நலத்திலையும் சற்று கவனம் செலுத்தணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தை இங்கே குறிப்பிடணுங்க. ஜனனகால ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சனி வக்ரமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க. பொருளாதார வரவையும் நல்ல வளர்ச்சியும் கொடுக்குங்க. நில வகையில் நல்ல லாபமாக இருக்கிறது, வாகன வருவாய், கட்டட வருவாய், இது போன்ற வகையில் அவங்களுக்கு சிறப்புகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அவங்களோட செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நினைவாற்றலும் அதிகரிக்குங்க. கல்லூரியில் படிக்கிற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடையூறுகளை சந்திக்க வேண்டியது வரலாங்க. நீங்கள் நல்ல முறையில் படிக்கலாம்னு நினச்சா கூட சூழ்நிலைகள் அதுக்கு ஒத்து வர்ற மாதிரி இருக்காதுங்க. இந்த மாதத்தில் இடமாற்றத்தை எதிர்பார்க்கலாங்க. அது தொழிலுக்காக இருக்கலாங்க. உத்தியோகத்துக்கு போகிறவங்க டிரான்ஸ்ஃபர் கிடச்சி வேற ஊருக்கு போகிறக்கான சூழ்நிலைகள் இருக்குங்க. குறைஞ்சபட்சம் குடியிருக்கிற வாடகை வீட்டிலேருந்து இன்னொரு வாடகை வீட்டுக்கு போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டுக்கு கூடி போகக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு ஏற்படலாங்க. புதிய தொழில் செய்யலாம்னு நினைக்கிறவங்க, இருக்கிற வேலையை விட்டுட்டு புதுதாக வேலைக்கு போகலான்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த மாதத்தில் கொஞ்சம் அந்த பிளானை தள்ளி போடணுங்க. 11வது ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிற கேது பகவானால் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஆழ்ந்த அறிவையும் நல்ல ஞானத்தையும் அவர் உங்களுக்கு கொடுப்பாருங்க. 5வது ஸ்தானத்தில் இருக்கிற ராகு பகவானால் புத்திர பாக்கியத்துக்காக ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு பலன் தரக்கூடிய வகையில் அமையுங்க. உடல் ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் நல்லா இருக்குங்க. விருச்சிக ராசி விருச்சிக லக்ன நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாதத்தில் நல்ல புத்திசாலித்தனத்தோடவும் வேகமாகவும் செயல்படுவீங்க. செய்கிற தொழிலையாகட்டும் உத்தியோகத்திலேயாகட்டும் அதிக கவனத்தை செலுத்தணுங்க. இடமாற்றத்தையோ பயணத்தையோ எதிர்பார்க்கலாங்க. மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கலாங்க. நன்றி.